வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாக சதுர்த்தியை பற்றி பார்க்கலாம். அதன் சிறப்பு மற்றும் பூஜை மற்றும் விரதம் எப்படி இருப்பது, எப்படி வழிபாடு செய்வது என்பதை நம்ம முழு விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2024 வருடத்தில் வருகிறது. அதாவது இன்றைய தினம் நாக சதுர்த்திங்க. அதாவது நாகர்களுக்கு விசேஷமான நாள். அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நம் முன்னோர்கள் செய்த பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகும் நாளே தான் நாக சதுர்த்தி தினம். தலைமுறையாக தொடரும் தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி நாக சதுர்த்தி நாளை நம்ம வழிபட வேண்டும். நாக சதுர்த்தி மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறதுங்க. அதாவது ஆடி மாதத்தில் வருகின்ற நாக சதுர்த்தி அன்றைய தினம், அதாவது இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்னா, நாகங்களை நாம் வழிபட வேண்டும். அது எப்படி வழிபடுவது, எந்த நேரத்தில் நாம் வழிபடுவது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம், களத்திர தோஷம் ஆகிய தோஷங்கள் இருந்தால் அவர்கள் முன்னேறவே முடியாது. எதுக்கெடுத்தாலும் தடை, வேலை தடை, திருமண தடைகள் மற்றும் குழந்தையின்மை ஆகிய தடைகளும் தோஷங்களும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்குங்க. அந்த தடைகளை விலக்குவதற்கு தான் நம்ம இன்றைய தினம் நாகரை நாம் வழிபட வேண்டும். அதாவது முன் ஜென்மத்தில் நம்முடைய முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அதாவது பாம்பை அடித்திருந்தாலோ, அதற்கு பாம்பை துன்புறுத்தினாலோ, அல்லது பாம்பை அடித்து சாகடித்திருந்தாலும் சரி, அந்த தோஷம் தலைமுறையாக தொடர்ந்து நம்மை தேடி வரும். இந்த தோஷங்களை நாம் நிவர்த்தி செய்வதற்காக தான் நம்ம இன்றைய தினம் நாக சதுர்த்தி தினத்தன்று நாம் நாகருக்கு பால் அபிஷேகம் செய்து நாம் வழிபட வேண்டும். சரி, இப்போது இந்த தோஷம் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த பூஜையை நம்ம எப்படி செய்வது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது அரச மரத்தடியில் நாகர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா வன்னி மரம் அடியில் நாகர் இருப்பார் கண்டிப்பாக. அல்லது நீங்கள் நாகர் இருக்கும் கோவில், அதாவது புற்றுக்கோவிலில் போய் நீங்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது பாலை எடுத்து போய் நம்ம ராகு கால வேலையில், அதாவது இன்றைக்கி நாக சதுர்த்தி தினத்தன்று 1:30 3 மணி வரை இருக்கிறதுங்க ராகு காலம். இந்த ராகு கால நேரத்தில் நம்ம இந்த பால் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த நாகர்களுக்கு ஊற்றிட்டு மஞ்சள் இட்டு குங்குமத்தையும் இட்டு பன்னீர் அபிஷேகம் மற்றும் சந்தனம் அபிஷேகம் செய்து நாம் கற்பூரம் காமிச்சு வரணுங்க. அப்படி போக முடியல, எங்கள் வீட்டு பக்கத்தில் நாகர் கோவில் இல்லை, அல்லது அரச மரம் இல்லை, வன்னி மரம் இல்லை அப்படின்றவங்க வீட்லேயே உங்களுக்கு நாகர் இருந்தாலும் சரி, அல்லது அம்மன் படம், அதாவது சிவன் படம், சிவன்கிட்ட நாகர் கண்டிப்பாக இருக்கும், முருகன்கிட்ட நாகர் கண்டிப்பாக இருக்கும், அம்மன் கிட்ட, அதாவது கருமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், ஏதாவது ஒரு அம்மன் படம் வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வைத்து நீங்கள் இந்த பாலை, ஒரு டம்ளர் பால் வச்சு அந்த நேரத்தில் மனதார வேண்டிக்கோங்க. எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகணும், இதோடு போய்விடணும், எங்களை மன்னித்து அருள்வாயாக, நாகராஜா போற்றி, நாகராஜா போற்றி, நாகராஜா போற்றி, கருடாழ்வார் போற்றி, கருடாழ்வார் போற்றி, கருடாழ்வார் போற்றி, கருடர்களே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பூக்களால் பாதத்தில், அம்மன் பாதத்தில் போட்டு நமஸ்காரம் செய்து நீங்கள் கும்பிட்டு நம்மளுடைய பூஜையை முடித்து கொள்ளலாம். நாகர் வைத்திருக்கிறவங்கள் என்ன செய்ய வேணும்னா, வீட்டில் இந்த நாகர் சிலைக்கு
பால் ஊற்றிட்டு நீர் ஊற்றி நமஸ்காரம் செய்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். சரி, நீங்கள் கோவிலுக்கு போகணுன்னா பால் நிறையா 1 கவர் பால் 2 கவர் பால் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பால் ஊற்றினாலே கூட போகிறோங்க. அது நாகர் ஏற்றுப்பார், கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பார். அதாவது நாக சதுர்த்தி நேற்றைய தினம் புதன்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:52க்கு தொடங்கி இன்று வியாழக்கிழமை 8ஆம் தேதி ஆகஸ்ட் இரவு 11:52க்கு முடிவடைகிறதுங்க. அதனால் இன்றைய தினம் நாக சதுர்த்தி தினத்தன்று மதியம் ராகுகால வேளையில் 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள நாம் நாகருக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்ய வேண்டுங்க. அப்பொழுது நம்முடைய அனைத்து தோஷங்களும், அதாவது பாம்பை அடித்த தோஷம், அதாவது அதை துன்பறித்த தோஷம், நம் முன்னோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தோஷங்கள், நம்மை பின்தொடரும் தோஷங்கள் அனைத்திற்கும் இன்றைய தினம் நிவர்த்தியாகும் தினமாக கருத வேண்டுங்க. அல்லது இன்றைய தினம் மன்னிப்பு கேட்கும் நாளாக கருத வேண்டும். அதனால் இன்றைய தினம் நாம் மறக்காமல் அருகே உள்ள நாகர் கோவிலுக்கு சென்று நாம் நாகருக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி அருகில் எந்த நாகர் கோவிலும் இல்லை என்பவர்களுக்கு மற்றும் வீட்டில் நாகர் உடைய படம், அம்மன் படம் மற்றும் நாகருடைய படம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு வீட்டில் எளிய முறையில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி அதில் 2 ஸ்பூன் பாலை ஊற்றி அதை ராகுகால வேளையில், அதாவது 1:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே உங்கள் வீட்டு தோட்டத்தில் மண்ணில், அதாவது பூமியில் ஊற்றிடுங்க. அப்படி உங்களுக்கு தோட்டம் இல்லாத பட்சத்தில், தோட்டம் இல்லை என்பவர்கள் தொட்டியில் இருக்கும் மண்ணில் நீங்கள் இந்த பாலை ஊற்றலாம். இது மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டு நீங்கள் இதை செய்தால் நாகருக்கு அபிஷேகம் செய்த பலன் உங்களை அடையும். அதாவது நாக சதுர்த்தி அன்று ராகுகால வேளையில் நீங்கள் நாகருக்கு அபிஷேகம் செய்த பலன் உங்களை அடையும். இந்த எளிய முறையிலும் நீங்கள் செய்யலாம். மற்றும் நாகர் சிலை இருக்கிறவங்க வீட்டில் இந்த ராகுகால வேளையில் நாகருக்கு 2 ஸ்பூன் பால் ஊற்றினாலே போருங்க. ஊற்றிட்டு பூக்களால் அலங்கரித்து கற்பூரத்தை காட்டி நம்ம பூஜையை முடித்து கொள்ளலாம். இன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருந்து நாகரை வழிபடலாம். மற்றும் கோயிலில் செல்பவர்கள் நாகருக்கு பால் அபிஷேகம் செய்து பூக்களால் அலங்கரித்து கற்பூரத்தை காண்பித்து நம்முடைய பூஜையை முடித்து கொள்ளலாம். அதாவது பாம்பு என்றாலே படையும் நடுங்கும். நம் ஜாதகத்தில் இருக்கும் ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம் ஆகிய தோஷத்தினால் நமக்கு ஏற்படும் திருமண தடை, குழந்தையின்மை, வேலை தடை, முன்னேற்ற தடை ஆகிய தடைகளும் தோஷங்களும் பாவங்களும் விலக நாம் இன்னைக்கு, அதாவது நாக சதுர்த்தி அன்று நாம் நாகரை வழிபட்டால் நம்முடைய தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. ஆகவே தோஷங்கள் விலக நாம் இன்றைய பொழுது, அதாவது நாக சதுர்த்தி அன்று நாம் விரதம் இருந்து நாகங்களை வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். அதாவது தோஷ நிவர்த்திக்காகவும் பாவங்கள், முன்ஜென்ம பாவங்களும் முன்ஜென்ம தோஷங்களும் நிவர்த்திக்காகவும் மற்றும் மன்னிப்பு கேட்கும் நாளாக இந்த நாளை, நாக சதுர்த்தி நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நாம் இந்த வீடியோவில் நாக சதுர்த்தி எப்படி விரதம் இருப்பது, எப்படி வழிபாடு செய்வது, எப்படி பூஜை செய்வது மற்றும் நாக சர்ப்ப தோஷம் என்றால் என்ன, நாக சதுர்த்தி என்றால் என்ன, நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை முழு விவரமாக பார்த்தோம். இது போன்ற பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.